ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மேகன் 2.0. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ் இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் லேட் ரிவ்யூ தான், பட் எனிவேஸ் எக்ஸப்ட் பண்ணிக்கங்க சரிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு மேகன் 2.0 இந்த படம் பார்த்தீங்களோ, ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸ்பாய்லரே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். வெளியே ஒரு டூ வீக்ஸ் இருக்குமா, 2 or 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேகன் 2.0 எப்படி இருந்துச்சு படம்? ஸோ மேகன் ஃபர்ஸ்ட் மேகனோட மூவி ரிவ்யூ நான் வந்துட்டு கீழே நான் ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. நான் தேட்டரில் போய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் மேகன் தேட்டரில் போய் பார்த்தேன். தேட்டரில் போய் பார்த்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், மறக்காம அந்த ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணி பாருங்க சரிங்களா, டைம் இருக்கிறப்போ. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேகனை தேட்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூவே போட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த படத்தை 2.0 முன்னாடி தேட்டரில் போய் பார்த்தேன். எப்படி இருக்க போகுது, ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தேன். ஸோ மறுபடியும் மேகன் துண்டா விட்டுனாலும் மேகன் திரும்ப வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன், அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மேகன் மட்டும் ரிட்டர்ன் வராம மேகன்லேருந்து காப்பி பண்ணப்பட்ட சில எலிமெண்ட்ஸை வச்சு உருவாக்குன செல்ஃப் மேக் பண்ணிக்கிட்ட ஒரு ரோபோட் கேரக்டர் தான் வந்து எமிலியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சரிங்களா. லிட்டரலி எப்படி சொல்றது, லைக் ஒரு எந்திரன் கடை மாதிரி தாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு எந்திரன் கடை மாதிரி தான் எனக்கே ஃபீல் பண்ணுச்சு. ஒரு குட் ரோபோட் விசஸ் பேட் ரோபோட், அந்த மாதிரி தான் எனக்கே ஃபீல் பண்ணுச்சு. 2.0 இந்திரன் 2.0 பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் கதையே அப்படிதான் இருக்கும் சரிங்களா. குட் ரோபோட் விசஸ் பேட் ரோபோட் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பட் என்னன்னா வந்துட்டு இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஷியேட் என்னன்னா, ஏஐ ரோபோட்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கெட்டது இல்லை. ஓவரால் ஏஐனாலே கெட்டது இல்லை. ஏஐ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட்லாம் வந்துட்டு கெட்டது இல்லை அப்படின்னு வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், எப்படி நம்ம அதை உருவாக்குறோம், எப்படி அதுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அப்லோட் பண்றோம், அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஏஐ வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஓகே, ஆக்ஷன்ஸ் அதை பொறுத்து நம்ம எப்படி அதை உருவாக்குறோம், எப்படி நம்ம அதை ப்ரோக்ராம் பண்றோம், எப்படி நம்ம அதை ப்ரோக்ராம் பண்றோம், பேசிக்கா அதான் சரிங்களா. நம்ம ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணா அதுவும் ஒழுங்கா நடக்கும். அந்த மாதிரி தான் சம்திங் நம்ம ஏதாச்சும் எரர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அதுவும் எரர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி லைக் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மேகன் படத்துல பாத்தீங்கன்னா அதை எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டாங்கன்னா, அந்த பொண்ணை, அந்த சின்ன வயசு பொண்ணை வந்துட்டு பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. அது கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு ஒரு அம்மா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. இது அந்த ரோபோட் வந்து தன்னை தானே செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு எப்படி ஆச்சுன்னா, யாருமே நெருங்க கூட சொல்லிட்டு யாரு நெருங்க வந்தாலும் எல்லாத்தையும் போட்டு தள்ளி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சும்மா சின்ன ஒரு விஷயம், லைக் வந்து சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த ஒருத்தனை வந்துட்டு மூக்கா கடிச்சு சாவடிக்கிற வரைக்கும் கொண்டுட்டு போயிடும். லிட்டரலி அவங்க இந்த பொண்ணோட கார்டியனே கிட்ட நெருங்க கூடாது, அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனாலதான் அந்த மேகன் வந்து சம்பவம் செஞ்சாங்க. திரும்ப அந்த மேகன் ரிட்டர் ஆகுது பிகாஸ் எப்படி ஃபர்ஸ்ட் கதையில வந்து மேகன் வந்து பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இருந்துச்சோ, அதே மாதிரி மேகன் அந்த ஜெம்மான்னு சொல்ற அந்த மதர் ஒரு கார்டியன் கேரக்டர் இருப்பாங்களா, அவங்க தான் அந்த ஏஐ பிரசிடென்ட்னா என்னமோ ஒரு ஹெட்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கீழே, அவங்க கண்ட்ரோல்டு கீழே மேகன் இருக்கா சரிங்களா. ஸோ அந்த ஆப்போசிட்டா வந்துட்டு அந்த எமிலியா ரோபோட் கேரக்டர் வரும். ஸோ சரிங்களா, ரோபோட் கேரக்டர் அந்த எமிலியா கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் மேகன் வந்துட்டு ஃபைட் பண்ணும். ஸோ அது அந்த 2 பேரும் ரோபோட் விசஸ் ரோபோட் இருக்குல்ல, அதுக்குள்ள நடந்த சன் சீக்வன்ஸ், சண்டே காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு உண்மையிலே செம்மையா என்ஜாய் பண்ண அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம். இந்த படத்துல ஹியூமனும் ரோபோட்ஸ் ஏஐலாம் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அதான் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம எப்படி அந்த ஒரு ரோபோட்டா அந்த ஏஐ வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம அதை ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு அதுக்கு பேக்கப் தான் தேவை. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த படத்துல முழுக்க வந்துட்டு PG-13 13 வயசு மேல இருக்க பாக்குறவங்க தான் சரிங்களா. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மேகன் வந்துட்டு அது ஒரு ஹாரர் எலிமெண்ட் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஹாரர்னா வந்துட்டு அடிக்கடி ஜம்ஸ்கே வரும். அந்த ரோபோட்டை பார்த்தாலே கொஞ்சம் வந்துட்டு அள்ளூடும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் மேகன் வந்து எப்படின்னா, எனபெல் அந்த படம் பார்த்தா அப்படி இருக்கும், அந்த பேய் படம் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த பொம்மை ஒண்ணுமே பண்ணாது, பட் நம்மளுக்கும் கொஞ்சம் அள்ளு விடும் ரைட்டா. பட் இதுல வந்து ரோபோட் வந்து அது வந்து நிக்கிறதே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோபோட்ல. பட் இதுல வந்துட்டு ஹாரரும் இல்ல, ஆரட்டு இந்த ரத்தம் தெரிக்கிறதுக்கு காட்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் வலதுக்குள்ள கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த ஒரு விஷயம் நடக்க கொடூரமா விஷயம் நடக்க போறதுக்குள்ள அதை வந்து முழுசா காட்ட மாட்டாங்க. எப்படி வந்துட்டு இந்த டெட்பூல் படத்தை PG-13 எடுத்தா அப்படி இருக்கும்.
டெட்பூல் வந்து கத்தி எடுத்து பொழக்க போறான், அது கூட வெட்டிடுவானுங்க. அந்த ரத்தம் தெறிக்கலாம் காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ரேட்டடா காமிச்சிருந்தா, ரத்தம் தெறிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி காமிச்சது நல்லது தாங்க. லைக் வந்து எல்லா ஆடியன்ஸும் பாக்குற மாதிரி, இந்த 13 வயசு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவங்க அவங்களேருந்து பாக்குற மாதிரி வச்சதுனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரீச் ஆகும்னு நினைச்சிருக்காங்க போல. இந்த ஸ்டாரி வந்துட்டு இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, இது மனுஷங்களுக்கும் ரோபோட்டுக்கும் ஒரு 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 பெரிய டிபேட்டே ஓடிக்கிடுச்சு அந்த நேரத்துல. இப்ப கூட ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ரோபோட்டும் மனுஷங்களும் அந்த ஹியூமனும் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஏஐ தான் ஹியூமனுக்கு ரீப்ளேஸ் ஆயிரமோ அந்த மாதிரி டிபேட் ஓடிக்கு இருக்கு. பிகாஸ் வந்து ஒர்க்லேயே அப்படிதான் போய்க்கு இருக்கு. ரைட்டா? ஒர்க்லேயே லைக் வந்துட்டு இப்போ ஹியூமனை தூக்கிட்டு இப்போ ஏஐ வந்துட்டு வேலைக்கு வைக்கிறதுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஏஐ ப்ரோக்ராம் பண்ணிக்கிருக்காங்க ஒர்க்குக்கு, வேலைக்கு, ஒரு மேனுஃபேக்சரிங்க்கோ அதுக்கெல்லாம் சொல்றேன், சர்வீஸ் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் சொல்றேன். சரிங்களா? இல்லை வீட்டு வேலை பார்க்கறது கூட ரோபோட் வேலை செஞ்சுக்கிருக்குங்க. இதுலயே அப்படி ஆயிடுச்சு. பட் இந்த படத்துல வந்துட்டு ஹியூமன் வேற, அவங்களோட பர்பஸ் வேற, ஏஐயோட ரோபோட்ஸோட செயல்பாடு வேற, அது ரொம்ப டிஃபரன்ஷியேட் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க நான் என்ஜாய் பண்ண விஷயம் வந்து அந்த சண்டை காட்சிகள். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு மேகன் பறக்கிற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் போவோம். ஓகேவா? அந்த கேமரா அழகாக கொண்டு போயிருவாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ரோபோட் அந்த எம்லியா கேரக்டர் இருக்குல்ல, அது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல்லாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராஃபிக்ஸ் தான். ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவ்வளவு தத்ரூபமாச்சு. உண்மையிலேயே ரோபோட் எப்படா இருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்து எந்திரன் உங்களுக்கு தெரியும், தலைவர் தான் நடிச்சாரு அப்படின்னு. பட் நிறைய வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் இந்த படத்துல வந்து சிஜியா இருந்தாலும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே போரிங் இல்லை. கொஞ்சம் நான் எல்லா வீடியோலாம் சொல்ற மாதிரி தான், கொஞ்சம் இந்த பேசுகிற கட்டம் அந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுவீங்க. பட் கொஞ்சம் சண்டை காட்சிகள், ரோபோட் வர்சஸ் ரோபோட்லாம் வரும்போது வந்துட்டு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பீங்க. சூப்பராக செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. எண்டிங்கும் நல்லா தாங்க இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு லெசன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக லெசன்ஸ் இருக்கு. நம்ம எப்படி வந்துட்டு இந்த ரோபோட் வந்து உருவாக்குறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ திரும்ப பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேகன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் த இன்ட்ரடக்ஷன் ரைட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேகன் 2.0 பார்த்தீங்களா இல்லையா? ஸோ பிடிச்சிச்சா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ யா, சீ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.